கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாலிபன் பெரும் குற்ற செயல்களிலே ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான தண்டனை விதித்து விடுவார்களோ என்ற பயத்தோடு நீதிபதியின் முன்னாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது நீதிபதி அவரை உற்று பார்த்து, நீ பிரபலமான அந்த வக்கீலுடைய மகன் அல்லவா? அவர் ஒரு மிகப்பெரிய சட்ட மேதை, சட்ட புத்தகங்களை எழுதினவர், எத்தனையோ முக்கியமான கேசுகளிலே வழக்காடினவர். ஆனால் இன்றைக்கு உனக்காக வழக்காடுவதற்கு அவரை காணோமே. எல்லாரிடத்திலும் நற்பெயர் பெற்று அவருடைய பெயரை கெடுக்கும்படியாக இப்படி தீமையான செயல்களை நீ செய்யலாமா? இது அவருக்கு செய்யும் துரோகம் அல்லவா என்று அவனை கடிந்து கொண்டார். அப்பொழுது அவன் சொன்னான், என் தகப்பனார் பெரிய சட்ட மேதை, அநேக சட்ட புத்தகங்களுக்கு விளக்கம் எழுதினவர். அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அவர் ஒரு நாளும் எனக்கு எந்த ஆலோசனையும் தந்ததில்லை. என் வாழ்க்கையிலே கல்லூரி நாட்களிலே நான் முக்கியமான பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது என்று பலமுறை அவரை அணுகியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இதிலெல்லாம் நான் தலையிட்டு இதிலெல்லாம் என் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க முடியாது. நீ உன் தாயினிடத்திலே கேள், உன் நண்பர்களிடத்திலே கேள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு போதிப்பார்கள். என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லி விலகிக் கொள்வார். எனவே அவரால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பார்வைக்கு வேண்டுமானால் அவர் பெரிய கெட்டிக்காரராக நற்பெயர் பெற்றவராக விளங்கலாம். ஆனால் ஒரு தகப்பனாக எனக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர் சொன்னபடியே என் நண்பர்களின் ஆலோசனைப்படி நான் நடக்க ஆரம்பித்தேன். அது என்னை தீமையான வழியிலே வழிநடத்தி இப்பொழுது இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. எனவே என்னுடைய தகப்பன் குடும்பத்திலே ஒரு தோல்விகரமானவர், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. நாம் இன்றைக்கு எத்தனை முறை நாம் பிள்ளைகளுக்கு கர்த்தருடையவைகளை போதித்திருக்கிறோம்? அவர்களோடு கர்த்தருடைய நீதி நியாயங்களை குறித்து விவாதித்திருக்கிறோமா? எதையாவது கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? அதையெல்லாம் சண்டே கிளாஸில் செய்வார்கள், தாய் செய்வாள். நமக்கு அநேக வேலை இருக்கிறது என்று சொல்லி வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிற தகப்பன்மார் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை நீங்கள் சேதப்படுத்துகிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், என் கட்டளைகளை குறித்து பிள்ளைகளிடத்தை பேசுவீர்களாக, போதிப்பீர்களாக, பூர்வ காலத்தில் நடந்தவர்களை சொல்லுவீர்களாக. கர்த்தருடைய நியதியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க கிடவோம், செம்மையான பாதையில் அவர்களை நடத்த கிடவோம். அதற்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தோடு செலவிட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.